அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் முதல் பருவத்திற்கான ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏ மதிப்பெண்களை ஆக்டிவிட்டி செட் செய்து உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷன் தற்போது டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு ஆக்டிவிட்டி செட் செய்து மதிப்பெண்களை உள்ளீடு செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 டிஜிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டுன்னு வரும். இப்போ ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபார்மேட்டிவ் ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கிளாஸும் சப்ஜெக்ட்ஸும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த கிளாஸ்க்கு மார்க் என்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ் சப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அது வந்திருக்கும். அதில் எத்தனை பேருக்கு ஃபுல்லி ரெக்கார்ட் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கு கீழே பார்ஷியல் ரெக்கார்டர் எத்தனை பேர், நாட் எட் ரெக்கார்டு எத்தனை பேர்னு வந்திருக்கு. அதுக்கு கீழே செலக்ட் செக்ஷன் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட செக்ஷன் இருந்தால் நீங்கள் செக்ஷன் இந்த இடத்துல ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ செக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதில் ஸ்டேட்டஸில் நாட் ரெக்கார்டுன்னு இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்டர் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஆக்டிவிட்டி 1 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செட் செய்து மதிப்பெண் வழங்க இருக்கீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை செட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்கோரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். அப்படின்னா மேண்டேட்ரி இல்லை. ஸ்கோர் கொடுத்துட்டு அது கீழே கூடிய ஆட் ஆக்டிவிட்டின்னு கொடுங்க. கொடுத்து ஆக்டிவிட்டி 2க்கு என்ன ஆக்டிவிட்டிக்கு மதிப்பெண் வழங்க இருக்கீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை ஸ்கோரோ அந்த ஸ்கோரை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் செட் செஞ்சு அந்த ஸ்கோரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கூடிய சப்மிட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதே போல் ஒவ்வொரு மாணவருக்கும் நீங்கள் எஃப்ஏஏ மதிப்பெண்களை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் அதை சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்னு வந்திருக்கும். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்னு வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த மதிப்பெண்கள் வந்து சிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே போல் உங்கள் வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அனைத்து பாடத்திற்கும் ஆக்டிவிட்டி செட் செய்து எஃப்ஏஏ மதிப்பெண்களை பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி.